ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. லாகிம் டிவியின் மூலமாக நடத்தப்படுகிற ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. பிரியமானவர்களே, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஏராளமான மக்கள் வசித்திருக்கிறார்கள். இந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆறு உண்டு. மக்கள் தன்னுடைய படிப்பிற்காக, மக்கள் தன்னுடைய வேலைக்காக இந்த ஆற்றை கடந்து செல்வது அந்த கிராமத்தினுடைய வழக்கமாக இருந்தது. ஏராளமான படகுகள் அந்த கிராமத்தினுடைய அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் மக்கள் அதிலே பயணம் செய்து அடுத்த கரைக்கு போய் தங்கள் வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு மாலையில் இதே போன்று திரும்ப தங்கள் கிராமத்திற்கு வருவது அந்த கிராமத்தினுடைய வழக்கம். ஒரு நாள் ஒரு படகோட்டி கண்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை கண்டது. ஒரு முதிர் வயதுள்ள ஏழை தாயார் தன்னுடைய தலையிலே ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு அந்த கரையை கடப்பதற்கு யாராயிலும் ஒரு படகோட்டி தனக்கு உதவி செய்யக்கூடுமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு சத்தம், அது படகோட்டியுடைய சத்தம். அம்மா, நீங்கள் ஏன் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து மறக்காமல் நீங்கள் என்னுடைய படகுக்கு வாருங்கள், நான் உங்களை பத்திரமாய் கரை சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த தாயாரை புன்முறுவலோடு தன்னுடைய படகிலே ஏற்றிக் கொண்டான். இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். படகு ஓட்டி தன்னுடைய படகு ஓட்டத்திலே கவனமாக இருந்தார். படகு சற்று தூரம் போய் கொண்டிருக்கும் போது படகோட்டி திடீரென்று திரும்பி பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த தாயார் அதே சுமையை சுமந்து கொண்டு அந்த படகில் அமர்ந்திருந்தது அவனை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. தாயாரிடத்தில் கேட்டான், அம்மா, நீங்கள் சுகமாக இந்த படகில் இருங்கள். இந்த படகு என்னை மாத்திரமல்ல, உங்களை மாத்திரமல்ல, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற சுமையையும் இது அழகாய் தாங்கிக் கொள்ளும். ஆகவே உங்கள் சுமையை நீங்கள் இங்கே இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் தாராளமாக அமர்ந்திருங்கள் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரம் இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் பிரயாணப்பட்டு வருகிற இந்த வாழ்க்கையிலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. உங்களுடைய குடும்பத்தின் பாரம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம், உங்கள் பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், வேலை, குழந்தை என்கிற பாரம், உங்களுடைய பிசினஸ் அதை குறித்ததான ஒரு பாரம், இன்னும் உங்கள் சரீரத்தில் வியாதி என்கிற பாரம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். அந்த படகோட்டி சொன்னது போல என் அருமை இரட்சகர் இயேசு இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய எந்த பாரத்தையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைப்பீர்கள் சொன்னால் அதை அவர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு பாரத்தை சுமந்து சுமந்து சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ பாரத்தையும், உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்கிற பாரத்தையும், பொருளாதார நெருக்கம் என்கிற பாரத்தையும், சாசின் போராட்டம் என்கிற பாரத்தையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இறக்கி வைக்க நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் சொன்னால் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஐயா,
என் பாரத்தை நான் இறக்கி வைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? மிகவும் எளிதான வழி. இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும், எனக்குள் வாரும், இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவார். உங்கள் பாரத்தை அவர் சுமந்து கொள்வார். உங்கள் பாரத்தை சுமந்து இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் என் பாரத்தை இயேசு சுமக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தம் இந்த காலை நேரத்திலே அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டும் இன்னும் முறையாக தன்னுடைய பாரத்தை இயேசுவின் மீது இறக்கி வைக்காமல் சுமந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும், இதுவரையிலேயும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பாவ பாரத்தையும் சாபத்தையும் வியாதியையும் சாசின் போராட்டத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் இன்றைக்கு தான் ஒரு பாவி என்று அறிந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது அவருடைய சகல பாரங்களையும் இன்றைக்கு சுமந்து அவர்களை விடுதலையாக்கும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் நேற்றைக்கு எப்படி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததோ அதே போல இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் லாகிம் டிவி, LOGIM லாகிம் டிவி என்கிறதான யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி, உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு நீங்கள் அதை அனுப்பும்படியும் உங்களை மிகுந்த அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் இருக்குமானால் மறக்காமல் எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணிலே நீங்கள் எங்களுக்கு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.